வணக்கம் மக்களே. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை எல்லா கட்சிகளுக்கும் முன்பாக தொடங்கியது திமுக தான். அடுத்தடுத்த மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், முகவர் ஆலோசனை கூட்டங்கள் அப்படின்னு பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருந்தது அண்ணா அறிவாலயம். அதற்கு பிறகுதான் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை ஓரளவு முடிச்சுட்டு பிரதமர் மோடி தலைமையில கூட்டணி பொதுக்கூட்டத்தையும் நடத்தி காட்டுச்சு. ஆனா இதுவரைக்கும் இரண்டு கூட்டணி கட்சிகளும் பேச்சுவார்த்தைக்கான குழுவை கூட நியமிக்கவே இல்லை. திமுக மற்றும் அதிமுக ரெண்டு கூட்டணி கட்சிகளும் கூட்டணி குறித்த தொகுதி பங்கிட்டு எதையும் இன்னும் தயார்படுத்தவே இல்லை. கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் எல்லாம் தங்கள் இமாலய எதிர்பார்ப்புகளை கழகங்கள் மீது திரித்து கொண்டுதான் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல தொடங்கி காங்கிரஸ் கட்சி வரைக்கும் ஒவ்வொருவருமே சீட் பங்கீட்டுல கரார் காட்டிக்கிட்டு இருக்காங்களாம். டார்ச் லைட் சின்னத்துல தான் நிற்போம் அப்படின்னு நடிகர் கமலஹாசனோட மக்கள் நீதி மையமும் வம்படியா இருக்கிறாங்களாம். அவங்கள டீல் செய்ய முடியாம ரொம்பவே கலங்கி போயிருக்கிறாராம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பேச்சுவார்த்தை குழுவை அமைச்சுட்டா அந்த முரண்பாடுகளை எல்லாம் வெளிச்சமாகிடும் அப்படின்னு திமுக தலைமை ரொம்ப பதட்டமாவே இருக்கிறாங்க. அதிமுக முகாமும் குழம்பி போய் தான் இருக்குது. களத்துல அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொண்டர்களிடையே இணக்கம் உருவாகுதுதான் தொகுதி பங்கீடு பிரச்சனை. தென் மாவட்ட செயலாளர்கள் சுணங்கி போயிருப்பது அப்படின்னு ஆக்சிலேட்டர் கொடுத்த பிறகும் வண்டியை கூட நகர்த்த முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. திமுக கூட்டணிக்கு பெரிய நெருக்கடியா மாறி இருக்கிறதே காங்கிரஸ் கட்சி தான். ராகுல் காந்தி கனிமொழி சந்திப்பு நடந்து ஒரு வாரமாகியும் ஒரு மாநிலங்களவை சீட்டு 28 தொகுதிகளை ஒதுக்குறதுக்கு அண்ணா அறிவாலயம் முன்வந்த பிறகும் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கூட பிடிமானம் கொடுத்து இறங்கி வரவே இல்லையா. அதிகாரத்துல கண்டிப்பா பங்கு வேணும் அப்படிங்கிற கோஷம் காங்கிரஸ் கட்சிக்கிடையே இருக்கத்தான் செய்தது. இதற்கு இடையில கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி சென்னை வருவதாக இருந்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலின் பயண திட்டம் கூட 2வது தடையா ரத்தாகி இருக்குது. சென்னைக்கு வந்தா கண்டிப்பா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால காங்கிரசின் பேர வலிமை குறைஞ்சு போயிடும் அப்படின்னு டெல்லி தலைமை கருதுறாங்க. பேச்சுவார்த்தை குழுவை முதல்ல அண்ணா அறிவாலயம் அறிவிக்கட்டும், அதுக்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்கலாம் அப்படின்னு வேணுகோபால் தள்ளி போட்டு விட்டதாகவே காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்றாங்க. காங்கிரசின் இந்த நெருக்கடி திமுகவை ரொம்பவே தடுமாற வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம கிட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள், அதாவது திமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பக்கம் கூட்டணியில தொடர்வோம் அப்படிங்கிற உறுதியை கொடுத்துட்டு ஆட்சியில பங்கு, கூடுதல் சீட்டுகளை கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் ஒற்றைக்கால நின்றுகிட்டு இருக்குது. அவங்க எதிர்பார்ப்பது போல பேச்சுவார்த்தை குழுவை அமைச்சுட்டா முதல்ல அண்ணா அறிவாலயத்துக்கு காங்கிரஸ் கட்சியை தான் அழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அறிவாலயத்துக்கு வந்த உடனே அவங்க கண்டிப்பா 50 சீட்டுகள் வேணும் அப்படின்னு பேரத்தை ஆரம்பிப்பாங்க. சுலபத்துல பேச்சுவார்த்தையை முடிக்கவே மாட்டாங்க அப்படின்னு திமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் சொன்னாங்க. அதுக்கு பிறகு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கினால், ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற கட்சிகளும் கூடுதல் தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும். அதனால உடைகிறதா திமுக கூட்டணி, குழப்பத்தில் அறிவாலயம் அப்படின்னு மீடியாக்கள் எல்லாமே செய்தி போட ஆரம்பிச்சுருவாங்க. இதையெல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரும்பவே இல்லை. கூட்டணி கட்சிகளிடம் சுகமமான பேச்சுவார்த்தையை திரைமறைவில் முடித்துவிட்டு அதன் பிறகு குழுவை நியமிக்க முடிவெடுத்திருக்கிறது திமுக தலைமை. அதனால தான் பிப்ரவரி 3ஆம் தேதியே குழு அமைக்கப்படும் அப்படிங்கிற முடிவு தள்ளி போனதாவே திமுக நிர்வாகிகள் சொல்றாங்க. தென் மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் சிலர்கிட்ட பேசும்போது, கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேறினா சிறுபான்மை சமூக வாக்குகளில் பாதிப்பு கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு பதறாங்க. இதனால காங்கிரஸ் கட்சியை சுமக்கவும் முடியாம கலட்டிவிட முடியாம தடுமாறி போயிருக்கிறது திமுக தலைமை அப்படின்னு திமுக மூத்த நிர்வாகிகளே சொன்னாங்க. தொடக்கத்துல இருந்து இந்தியா கூட்டணியை கட்டமைச்சது நான் தான், இந்த கூட்டணியை உடைச்சங்கிற அவப்பேர் எனக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல எங்களோட தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. அவருடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு திமுகவினரை சீண்டுவது போல வார்த்தைகளை அள்ளி தெளிச்சு விட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க.
பூட்டிய அறைக்குள் பேச வேண்டியதை எல்லாம் சோசியல் மீடியாக்களிலும் டிவி கேமராக்கள் முன்பாகவும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கார்கே வாய்ப்புக்கு உத்தரவு போட்ட பிறகு கூட நிலைமை சீராகவே கிடையாது. காங்கிரசின் சுயமரியாதைக்கு பங்கம் ஏற்பட்டு விட்டது, எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு இருக்கின்றன என்று போர்க்குரல்கள் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கிட்ட இருந்தே வந்துகிட்டு தான் இருக்குது. கூட்டணியிலிருந்து காங்கிரஸை வெளியேற்ற போவதுதான் சிலரின் திட்டம், அது எங்களுக்கு புரியாம இல்லை அப்படின்னு திமுகவோட மூத்த நிர்வாகிகளே சில பேர் சொன்னாங்க. திமுக காங்கிரஸ் இடையே இறுக்கமான சூழல் நிலவுவது நாடாளுமன்றத்திலே எதிரொலிக்கதான் செஞ்சிச்சு. குடியரசுத் தலைவர் உரையின் மீதான விவாதத்துல ராகுல் காந்தியின் பேச்சு நீக்கப்பட்டதை கண்டித்து இந்தியா காங்கிரஸ் கூட்டணி எம்பிக்கள் கடுமையா பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா திமுக எம்பிக்கள் பக்கம் வந்து ஒரு சத்தம் கூட கேட்கவே இல்லை, பதட்டமும் இல்லை. பிப்ரவரி 6ஆம் தேதி நல்ல நாள் என்பதால அன்னைக்கே கூட்டணி பேச்சுவார்த்தையை அமைக்க திமுகவுல பயங்கரமான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. அன்றைய தினமே 5 கூட்டணி கட்சிகளுடையாவது எப்படியாவது தொகுதி பங்கிட்ட முடிச்சு ஒப்பந்த கையெழுத்திடன்னு திமுக தலைமை விரும்பினாங்க. ஆனா மதிமுக, சிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகளை தாண்டி மக்கள் நீதி மையம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் போன்ற முக்கியமான கட்சிகளுடன் சுகமமான முடிவு எட்டப்படவே இல்லையா. 3 இடங்களை எதிர்பார்க்கும் மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசனுக்கு 2 தொகுதிகளை, அதுவும் உதயசூரியன் சின்னத்துல ஒதுக்கவே திமுக தலைமை விரும்புது. ஆனா டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டியிடுவேன், 3 தொகுதியிலே கட்டாயம் கொடுங்க அப்படின்னு ரொம்பவே கரார் காட்டுறாராம் கமலஹாசன். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனும் இந்த தடவை எனக்கு பண்பூட்டி இல்லாம வேற ஒரு தொகுதியை ஒதுக்க சொல்லி தனி சின்னத்துல தான் போட்டியிடுவேன்னு ரொம்ப கரார் காட்டிக்கிட்டு இருக்கிறாராம். திருமாவளவனுடன் இன்னும் சீட் பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறவே இல்லையா. ராமதாச கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துவிடுவீர்களோ என்ற வருத்தத்துல இருக்கிறாரா திருமாவளவன். கடந்த முறை தாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் சில தொகுதிகளே எங்களுக்கு சாதகமானதாக இருந்துச்சு, ஆனா இந்த தடவை எங்களுக்கு சாதகமான தொகுதிகள் மட்டுமே வேண்டும், கடந்த முறையை விட இந்த முறையாவது கூடுதலான சீட்டை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சிபிஎம்மும் மு.க. ஸ்டாலினிடம் வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 173 தொகுதிகளில் போட்டியிட்டது உதயசூரியன். இந்த முறையும் அதே எண்ணிக்கை குறைஞ்சு போகக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக முன்னணி மற்றும் மூத்த நிர்வாகிகளிடம் சொல்லிக்கிட்டு தான் வந்தாரு. ஆனா கூட்டணியில் இருக்கும் ஒவ்வொரு கட்சியும் கராரான எண்ணிக்கையை உயர்த்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறதால ரொம்பவே கலக்கம் அடைஞ்சிருக்கிறாராம் முதல்வர். இவங்க இடையே தேமுதிகவுக்கும் கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எங்கிருந்து தொகுதியை ஒதுக்குவார் அப்படிங்கிறது தான் புரியாத புதிராகவே இருக்குது. இது போன்ற குழப்பங்கள் திமுக கூட்டணியில இருக்கிறதால பிப்ரவரி 6ஆம் தேதி அறிவிப்பதாக இருந்த பேச்சுவார்த்தை குழு திட்டத்தையும் தள்ளி போடலாமா அப்படின்னு திமுக மேலிடம் தீவிர ஆலோசனையில் இருந்துச்சு. அதிமுக முகாமிலும் இதே மாதிரி கலக்கம் தான் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. எதிரியை கூட மன்னிப்போம், ஆனா துரோகிய மன்னிக்கவே மாட்டோம் அப்படின்னு மல்லு கட்டி கொண்டிருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செயலாளர் டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் மதுராந்தகம் பொதுக்கூடத்துல கரம் கோர்த்து ஒன்னாவே உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க ஒண்ணு சேர்ந்தாலும் கீழ் மட்டத்துல இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒண்ணு கூடாம அப்படியே இருக்காம இருக்கிறதால என்ன செய்யறதுன்னு தெரியாமே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் விழிப்புதுங்கி உட்கார்ந்துருக்காங்க. அம்மா மக்கள் மூத்த நிர்வாகிகள் சில பேர்கிட்ட நம்ம பேசும்போது அதிமுகவுடன் களத்தில் ஒன்று செல்வதில் பல்வேறு சிக்கல்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்யுது. தென் மாவட்டங்களிலும் டெல்டா பகுதிகளிலும் எங்கள் கட்சிக்கு விழுந்த ஓட்டுகள் எல்லாமே முக்குளத்தோர் சமூகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற வகையில தான் ஓட்டுகள் எல்லாமே விழுந்துச்சு. எடப்பாடியுடன் தினகரன் ஒன்று சேர்ந்து விட்டாலும் அந்த வாக்குகள் எல்லாமே அதிமுகவுக்கு தான் போகும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. பன்னீர்செல்வத்தை எடப்பாடியை அலட்சியமாக டீல் செய்வதும் அதிமுகவை விட்டு
விரட்டப்பட்டவர்கள், துரோகம் செய்தவர்கள் அப்படின்னு சசிகலா குறித்து அவ்வப்போது பேசுவதும் எடப்பாடி பழனிசாமி மீது முக்குளத்தோர் மத்தியில ஒரு விதமான எரிச்சலை உண்டாயிருக்கதா செய்யுது அப்படின்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சீனியர் வீரர்கள் சொன்னாங்க. அதிமுக சீனியர்கள் மத்தியிலும் இதே கருத்துதான் நிலவுது. சமீபத்துல தென் மாவட்டங்களை சேர்ந்த 19 மாவட்ட செயலாளர்களுடன் தன்னுடைய செவ்வந்தி ஈரத்துல தீவிரமா ஆலோசனை நடத்தினாரு எடப்பாடி பழனிசாமி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி அமைஞ்சாலும் கீழ்மட்டத்தில் இன்னும் நிர்வாகிகள் இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கல அப்படின்னு அதிமுக மூத்த நிர்வாகிகளே சொன்ன போது எடப்பாடி புரிஞ்சுக்கிறதே இல்லையா, ரொம்பவே சைலண்டாவே உட்கார்ந்து இருந்தாரா. இது குறித்து நம்மிடம் பேசிய அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள்ல சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆலோசனை கூட்டத்துல தேமுதிகவுடன் கூட்டணி இருந்தா தான் தென் மாவட்டங்கள்ல வெற்றி எளிதாகும் அப்படின்னு 2 மாவட்ட செயலர்கள் சொன்னாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னா, நானா கூட்டணிக்கு வர வேண்டாம்னு சொல்றேன், பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாரு, 6 சீட்டுகளும் ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன், எம்பி பதவி வேண்டாம்னா 12 சீட்டு வரைக்கும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருந்தேன், அதை ஏற்றுக்கொள்றதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் தயாரா இல்லை அப்படின்னு வெளிப்படையாவே போட்டு உடைச்சிட்டாரா எடப்பாடி பழனிசாமி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடனான பிரச்சனை குறித்தும் அந்த மாவட்ட செயலர்கள் கூட்டத்துல பேசப்பட்டுச்சு. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை நம் கட்சி பிறந்தநாளுக்கு அழைச்சா அவங்க வர்றதே கிடையாது. பிப்ரவரி 24ஆம் தேதி அம்மா பிறந்தநாள் வருது, அதுக்கு 2 கட்சிகளும் பொதுக்கூட்டங்களை நடத்தினாதான் சிறப்பா இருக்கும். ஆனா அந்த திட்டத்தையே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் விரும்புறதே இல்லை அப்படின்னு சில மாவட்ட செயலாளர்கள் சொல்லவும் குழம்பியே போயிட்டாராம் எடப்பாடி பழனிசாமி. அதுதான் நானும் தினகரனும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ப்பா, அதுக்கு என்னப்பும் இன்னும் பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே தான் இருந்தாராம். அவருக்கு எதிராகவே இத்தனை ஆண்டுகளாகவும் செயல்பட்ட ஒரு கட்சி திடீர்னு ஆதரவாக ஒரே இரவில் எப்படி மாறும் அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் சில பேர் சொன்னாங்களாம். அவருடைய பேச்செல்லாம் தென் மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் யாரை வேட்பாளராக நிறுத்துவது, மாவட்ட செயலர்களுக்கான தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறதுல தான் இருந்துச்சான். இந்த தொகுதி வீக்கா இருக்கு, அங்க அந்த வேட்பாளரை போடு, எவ்வளவு செலவு பண்ணுவ, ஏன் ஒருத்தரும் வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாராம் எடப்பாடி பழனிசாமி. தென் மாவட்டங்களில் ஏன் கட்சி வேலை சுணங்குது அப்படின்னு வெளிப்படையாவே எடப்பாடி பழனிசாமி கேட்டாராம். இதற்கு மாவட்ட செயலாளர்கள் மத்தியில எந்த ஒரு பதிலும் இல்லாம இருந்துச்சான். தேமுதிக கூட்டணிக்கு வருமா வராதா, டாக்டர் கிருஷ்ணசாமி எங்கே போறாரு, ராமதாஸ் தனியாக போட்டியிட்டா அன்புமணியால லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அப்படின்னு மாவட்ட செயலாளர்களை யோசிக்கிறாங்களாம். ஒரு பக்கம் புயல் வேகத்தில் போய்கொண்டிருந்த திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு ஸ்பீடு பிரேக்கர்களால வேகத்தை குறைச்சு தடதடுத்து போயிருக்கிறது திமுக கழகம். அதிமுக கூட இப்போ தேர்தல் வேலைகள்ல சுணக்கம் காட்டிக்கிட்டே இருக்குது. தீவிரமான தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சம் சுணக்கம் காட்டி இருக்கிறாரு. பிப்ரவரி மாத இறுதியில் அல்லது மார்ச் மாச தொடக்கத்தில் பிரதமர் மோடி மதுரை வர்றதால மறுபடியும் திமுக தாக்கி பேச வேண்டிய சூழ்நிலை பிரதமர் மோடிக்கு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்களை ஒன்று சேர்த்து தேர்தல் பிரச்சார வேலைகளில் தீவிரமா ஈடுபட வேண்டும் அப்படின்னு என்டிஏ கூட்டணி சார்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 மாசத்துல தேர்தல் நடக்க போது அதிமுக திமுக கூட்டணி கட்சிகளை தொகுதி பங்கீடுகள் எல்லாமே முடிஞ்சு சுகமமான தீர்வு காண்ந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகளை கழகங்கள் ஈடுபடுமா அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. நன்றி, வணக்கம்.